சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை. பட் இந்த ஃபிலிம் வந்து கிரிட்டிக்ஸ்க்கான ஃபிலிம் கிடையாது. இது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்க சார், நீங்கள் சேதுன்னா எப்படி சொல்கிறது, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. உண்மையிலே இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த இதுவை. எனக்கு வேர்ட்ஸை அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதை வந்து ஒரு அதான் தெரியல, வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். மனசார் நம்பிட்டாருன்னா சொல்லுவாங்கள்ல, எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது வந்து அவர்கிட்ட பேசிக்காகவே அந்த குவாலிட்டி இருக்குது. நம்பராக வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு வந்துட்டு வர்ற இதெல்லாம் பார்த்தோன்னா, செலவாக பார்த்தோன்னா ப்ரொடியூசராக நான் வந்து கொஞ்சம் டைரக்டர் தான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். ஏஸ் 2 வருமா? ஏஸ் 2 வர ஸ்கோப் இருக்குது, ப்ரீக்வலுக்கு ஸ்கோப் இருக்குது படத்துக்குள்ளே. சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஏஸ் வெற்றி. தேங்க்யூ எவ்வளோ ஹாப்பி சார் நீங்கள்? செம்ம ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. செம்ம சார். நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து வீட்டுக்கும் வரதில்லையா, ஆஃபீஸ்க்கும் வரதில்லையா, ஃபுல்லாக தேட்டரில் இருக்கீங்களா, தேட்டர் விசிட்டில் இருக்கீங்களா 2 நாளாக? ஜாலியாக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உட்காந்து ஆக்சுவலாக, ஆனால் நான் அப்படியே விசிட்லேயே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு தேட்டர் போயிட்டு விசிட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நேற்று தான் பலாசோவில் வந்து நானே ஃபுல்லாக உட்காந்து படம் பார்த்தேன். ஓகே. ஸோ ஸ்டார்ட் நேற்று தான் எண்டு ஃபுல் படம் பார்த்தது வந்து இதில் மிக்சிங்கில் பார்த்ததுக்கப்புறம் கியூப்ல கூட நான் ஷோ பார்க்கல, ஏன்னா இங்கே வேலை இருந்ததுனால பார்த்துட்டே இருந்தேன். தியேட்டரில் ஆஃப்டர் 4 days நேற்று தான் உட்காந்து பார்த்தேன். சூப்பர் சார், அதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. புதுசாக இருந்தது. நம்ம எடுத்த படம் ரிலீஸ்க்கு ஒரு 4 நாள் கழிச்சு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து அது ஒரு ஃபீல் தானே தியேட்டரில். எப்போவுமே போன படங்கள்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோவே உட்காந்து பார்த்தேன். இந்த தடவை அதுக்கான நேரமும் கிடைக்கல. இது பார்த்தது நல்ல, ஆடியன்ஸோட பார்த்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். நீங்கள் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு மொமெண்ட்டுக்கு நம்மளே இப்படி யோசிக்க இந்த இடம் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா சார் உங்களுக்கு? சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. சரி, நான் மோஸ்ட்லி ஹியூமர் எல்லாம் கணிச்சிட்டேன். இந்த இடத்துல தான் வரும், இங்கெல்லாம் வந்து அப்ளாஸ் வரும் அப்படின்னு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ சும்மா ஐயோ சொந்தக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடையில் இந்த ஊரில் எதிரா வேப்ப மரம் எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க, இந்த ஊரில் எதிரா வேப்ப மரம் பல்லு வலிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு சிரிப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது போடுறதுல ஒன்று போட்டு போனது. ஓகே. அதுக்கு பார்த்தா எல்லாம் கிளாப்ஸ் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு, ஒன்லைனர்ஸ் நிறைய மொமெண்ட்ஸ். இப்போ என்னன்னா எனக்கு நான் மேஜரா வந்து ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டது, இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபுடைய காம்பினேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த போர்ஷன் சேவ் த ஃபிலிம்ன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். மேபி நீங்கள் எழுதுறது நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஹியூமராக செட் ஆகிருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி டப்பிங்கில் நிறைய போட்டிருப்பார் யோகி பாபு. அந்த மாதிரி ஒர்க் ப்ராசஸ் சொல்லுங்களேன், நீங்கள் எழுதுன ஏதாவது ஒன்று டப்பிங். அது வந்து இந்த படத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்கு எழுதையிலே அதோட சேவியர் தான் அது ஆக்சுவலா. அப்புறம் இது வந்து இந்த படத்தோட பர்பஸ் இது உள்ள இருக்கு. நான் சொல்ல வர்றது ஒன்று இருக்கு, ஆனா அது வந்து புரியணுமா புரிய வேணாமாங்கிறது கூட தேவையில்லை, அவசியம் கிடையாது. ஏன்னா அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஒரு கண்டென்ட் எழுதையில இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். த்ரூ ஃபிலிம் மேக்கிங் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are giving experience. ஸ்டோரி டெல்லிங்கை ஒரு டூலாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து நம்ம யூடியூப்பில் ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம், புக்கு வழியாக சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஒய் ஃபிலிம் மேக்கிங்னா ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் நான் ஸ்டோரியாக பார்க்குறது, அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை பார்க்குறேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு வந்து இந்த காம்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வர. அப்போது எனக்கு எவ்ரி 10 minutes அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutesக்குள்ளே அந்த இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து அந்த ஹியூமர் வந்து ஒர்க் ஆகணும். இல்லைன்னா ஆடியன்ஸோட நமக்கு என்கேஜ்மெண்ட்டே இருக்காது. உங்களுக்கு அந்த லவ்வை ரசிக்கணும், சாங் ரசிக்கணும், ஹீரோ ஹீரோயின்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் இதே எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? அப்போ நம்ம ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷனை வந்து சேவ் பண்ணுறது வந்து இந்த காம்போவோட காமெடி தான்.
ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி 10 minutes ஆஃப் த ஃபிலிம் ஆமா பிட்வீன் ஒரு 12 to பிலோ தென் 15 minutes வந்து ஹியூமர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருந்தேன், லைக் இது போல்ட் கண்ணன் கேரக்டர் இல்லை விஜய் சேதுபதி என்ன பண்ண ஒரு காசுக்காக ஒரு ஹீஸ் பண்ணுறாரு, ருக்மிணிக்காக ஒரு ஹீஸ் பண்ணுற பிளான் பண்ணுறாரு, திவ்யா பிள்ளை அவங்களோட கேரக்டர் அவங்களோட விஷயங்கள் நிறைவேறணும்னு பண்ணுறாரு. நான் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து எல்லாம் சரியாச்சா அப்படின்றத நோக்கி போகுது. நான் என்ன சொன்னால் ருக்மிணி கேரக்டர் விருப்பப்பட்ட மாதிரி அந்த வீட்டை மொத்தமாக சுத்தம் பண்ணி நான் எங்கள் அம்மா அப்பாவோட நினைவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று விருப்பப்படுறாங்க. பட் அங்கே அது எங்கேயோ நடக்கலை. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாம் முடிஞ்சு அவங்க விருப்பப்பட்டது இதுக்கு தானே விஜய் சேதுபதி கஷ்டப்பட்டாப்புல. பட் ஆனால் எல்லாமே முடிஞ்சு ஹாப்பியான அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப தான் படத்தில் வந்து சொல்லப்படாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ட்ராமாவில் ஆரம்பிக்குது அந்த கதை. முடிகிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹாப்பி, ஓகே, ஒரு ரிலீஃப் நடக்குது. அவங்க பக்கம் அந்த கதை போனது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ருக்மிணியோட வீட்டில் அது முடியும்னு நினச்சேன். அந்த கேரக்டர் நான் ஸ்பாய்லர் கருதி சொல்லலை, அந்த பொண்ணோட கேரக்டர் ஆரம்பிச்சு அதுதான் ரைட்டிங்ல இருந்ததா சார்? ஆமாம், அது வந்து வீடுங்கிறது வந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் வீடுங்கிறது வந்து அது ஒரு விஷயம், வீடுங்கிறது. ஆனால் பிரச்சனைங்கிறது வந்துட்டு வீடுங்கிறது வந்து காரணம், பிரச்சனை வந்து அந்த ஆளு தான் பிரச்சனை. ஓகே ஓகே. ஸோ இது வீடுல போய் செட்டில் ஆனாங்களா, வீடு கிடைச்சிச்சா கிடையாது. இதுக்கு நடுவுலயே ஸ்டோரியில வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து அந்த படத்தோட நடுவுல தான் தெரிய வருது அவன் வந்து தன்னையும் வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறான்னு அந்த நடுவில் தெரியற வர்றதுக்கு அப்புறக்கான இமோஷன் தான் அவன் இருக்கக்கூடாதுங்கிற ஃபீலிங் அந்த இதில். ஸோ அவன் முடிஞ்சதோட இது வந்து அண்டர்ஸ்டுட்டு வீடு பிரச்சனையே அதுக்கப்புறம் இல்லைங்கிறது. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு பொண்ணு நியூஸ் பார்ப்பாங்க, அதில் அந்த பப்ளுவோட கேரக்டர் ஒன்று ஆயிருக்கும். அது பார்க்கறப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்ல. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படமாக நான் எடுத்துக்கிட்டேன், அவங்கள ஆரம்பிச்சு அவங்கள முடிகிற மாதிரி. அந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெயின் கேரக்டர்ஸ், மெயினாக ஹீரோவோட இன்ட்ராக்ஷனே இருக்காது. பட் அதுதான் அதோட பியூட்டி. ஓகே ஓகே ஓகே. எங்கேயோ ஒருத்தங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணையில் நமக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த இதில் அவங்க 2 பேத்துக்கு மெயினாக வந்து அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கிடையாது. ஆனால் வந்து ஹீரோவுக்கு இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இன்னொரு, ஆனால் ஹீரோவும் வந்து இவங்கள சேவ் பண்ணுறதுக்காக அதை பண்ணலை. அவர் தனக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை வந்து சால்வ் பண்ணுறாரு. அது வந்து அது யூனிவர்ஸோட பிளே. அதுதான் நான் சொன்னேன், சொல்லப்படாத கண்டென்ட் வந்து உள்ள இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். இன்னொரு பக்கம் ஏன் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் இல்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ணதில்ல. நீங்க பாத்தீங்கல்ல, அது ஆயிடுச்சு. மேபி உங்களோட கால் எங்கேயாவது டிசிஷன் மேபி எதனால இல்ல, நாங்க படம் இது ஒன்று, இந்த படத்தோட ஒரு ஆர்ஆருக்கு வந்து சாம் சிஎஸ் தான் பெஸ்ட். டைம் ஃப்ரேம்குள்ள பண்ணணும். நிறையா ஜஸ்டின் கொஞ்சம் ப்ரெஷர் ஆவார் ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள பண்ண இல்லை அப்படிங்கல. சாம் சிஎஸ் வந்து எக்யூப்டா இருக்காரு. ப்ளஸ் இந்த கைண்ட் ஆஃப் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஹெவி பீட் மியூசிக்கு, இதெல்லாம் ரொம்ப ஆப்டான பர்சன் வந்துட்டு சாம் சிஎஸ். சூப்பர். ஏன்னா அவர் வந்து அவரோட ஒர்க்கு ஃபினாமினலாக பண்ணிட்டாரு. எனக்கு வந்து இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் காமெடி எல்லாமே தாண்டி ருக்மிணியை சர்ப்ரைஸ் பண்ண அந்த ஒரு காஸ்டியூம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அங்கே சர்ப்ரைஸ் பண்ண விஜய் சேதுபதி ஒரு காஸ்டியூம்ல வரும். அங்கே அந்த மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. அதான் நினைச்சேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அதுல அந்த ரிவர் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு அந்த இதுல கேவ் சீனுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது வந்து சாம் சிஎஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவரோட போர்ஷன் பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த போர்ஷன் வந்து அவருக்குமே ரொம்ப நாள் ஆசை, ஒரு ரொமான்டிக்கா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும், எல்லாருமே மாசு, அந்த ஒரு த்ரில்லர் இதே தாண்டி த்ரில்லர் மாஸ்லேயே இருக்காரு. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இஸ் வெரி குட். ஏன்னா நாங்க அந்த சாங் வந்து ஒரு 2 நாளைக்குள்ள கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த சாங் லைவா பண்ணாரு. எனக்கு ரொம்ப, அந்த செஷன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்க பயங்கர பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க நடுவுல அது சொல்லுவாங்கல்ல, சலசலப்புக்கு நடுவுல ஒரு கிளு, அது மாதிரி அந்த அவ்வளோ பேக்ரவுண்ட் போயிட்டு இருக்கு, அந்த இது மியூசிக்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு இருக்கையில ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ள லைவா கிட்டாரை கூப்பிட்டு அவர் வந்து அங்க கிட்டார் வாசிச்சுட்டே இருக்காங்க, விஷுவல்ஸ் ஓடிட்டே இருக்கு, லைவா மியூசிக் போட்டுட்டே இருக்காரு. அது வந்து சரியான செஷன், அது சூப்பரா இருந்தது. லைவா மியூசிக் போட்டுட்டே இருக்காரு, போட்டுட்டு தாளம் போட்டு அந்த இதுல பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, ராகம் பாடிக்கிட்டே இருக்காரு, இவர் வந்து கிட்டார் வாசிச்சுட்டே இருக்காரு, விஷுவல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, லைவா ஓடி அப்படியே ட்ராக் ஆயிடுச்சு. கார்த்திக் நேத்தா உடனே எழுதி அனுப்புனாரு அதுக்கப்புறம். ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு லைவ் கம்போசிஷன் வந்து இந்த அளவுக்கு டக்குன்னு என்ன டைம் ஃப்ரேம்குள்ள பண்ண முடியுது. அது வந்து இப்போ நமக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்கிறோம், பார்பாரா ஒர்க் பண்றோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு மியூசிக் கம்போசிங்ல வந்துட்டு கட் அண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
இது முன்னாடிலாம் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த லைவ் பார்க்கறது வந்து ரொம்ப சூப்பரா அந்த சீனுக்கு லைவா வந்து அதை ப்ளே பண்ணி கம்போஸ் பண்ணி பண்றது வந்து ரொம்ப அது நல்லா இருக்கு நல்லா sir, இருந்தது. actually. அது ஏன்னா இப்போ புஷ்பா 2ல அவரோட ஒர்க் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் அவர் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு சாங்கோட ஒர்க் பண்ணுற படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் போடுறாருன்னா சாம்சிஸ் அதில் பிரிச்சிடுறாரு. ரீசெண்டாக கூட ஒரு மீம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப குமரி ஒரு ரசிகர் வந்து சாம்சிஸ் இனிமேல் நிறைய படங்களில் யூஸே பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, அவர் ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு அந்த ஒரு படம் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சாம்சியஸ்க்காக பொங்கி எழுந்தார். அவர் அந்த வீடியோ மேபி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் அதே ஃபீல் தான், சாம்சியஸ் செம்மையாக மியூசிக் போடுறாருன்ட்டு. ஸ்டில் அவர் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அவரே வந்து ஒரு அன்ரேட்டடாக ஃபீல் பண்ணிக்கிறாரு. இடையில அவர் பையனோட ஸ்டோரிலாம் ஒன்று சொன்னார், நான் வந்து என் பையனே அனிருத் மாதிரி போடுவீங்களான்னு என்கிட்ட கேட்குறான்னு மாதிரிலாம். மேபி நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கேப்பபிள் சாம்சியஸ் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? நான் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக பார்க்கவே இல்லை. நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ நான் பார்க்கல. ஆனால் பட் ஒரு விஷயம் ஃபார் ஷுவர், அவர் அண்டர் ரேட்டட் தான். அவரோட பொட்டென்ஷியலுக்கு வந்து அவர் ரொம்ப இன்னும் அவரோட பொட்டென்ஷியலுக்கு வந்து அவர் இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ சீனை பார்த்த உடனே கரெக்டாக பஞ்சஸ்க்கு பண்ணணும். உங்களுக்கு ஒரு பஞ்ச் இருக்குன்னா அந்த பஞ்சுக்கு மியூசிக் போடணும், அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பண்ணணும் அந்த இதை. அதுக்கு இந்த படம் கொஞ்சம் ட்ரிக்கியான படம். ஏன்னா இது வந்து ஆக்ஷன் போயிட்டு இருக்கையிலே ஹியூமர் வரும், ஹியூமர் போயிட்டு இருக்கையிலே வந்துட்டு த்ரில் வந்துடும், அந்த இதில் வந்துடும். ஸோ இதுக்கு மியூசிக் போடுறது வந்து ரொம்ப ட்ரிக்கி. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு இதை ஒர்க் பண்ணையில ரொம்ப கல்ட்டாக இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து ரொம்ப சேலஞ்சிங். இது ரொமான்ஸ் முடிஞ்ச உடனே மாஸ்க்குள்ளே போகணும், திங்கிங் முடிஞ்ச உடனேயே ஒரு சும்மா சொல்கிறேனே ஒரு கேவ் சீன் வந்து எமோஷ்னலாக இருக்கும். அது முடிஞ்ச உடனே ரொமான்ஸ்குள்ளே போகணும், ரொமான்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த சீன் திங்க் பண்ணுற சீன் மாஸாக போகணும், மாஸ் போனோடனே கன்னத்தில் அடிக்கிற சீன் வந்து காமெடியாக போகணும். ஸோ நான் வந்து இதுக்கு மியூசிக் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த பார் சீனோட ஸ்டண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து கரெக்டாக அந்த பாட்டில் மண்டலோட திரும்ப அதில் முடிவு அதில் இருந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்தது. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ருக்மணி ஒரு இடத்துல வந்து அரைவாங்க, அந்த அரையிறதுக்கு வந்து அரையர் எஸ்எஃப்எக்ஸ் இருக்காது, சாம்சியஸ் மியூசிக் போட்டிருப்பாப்புல. ஸோ அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பஞ்சில் கூட அதோட மியூசிக் இருக்கும், அப்புறம் அவங்க திரும்பையில் ஒரு மியூசிக் இருக்கும். அதான் சொல்கிறேன், எகெயின் இட் இஸ் வெரி டஃப். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் கோவத்தோட வெளிப்பாடை வந்து மியூசிக்கில் காட்டுறாரு, ஃபன்னாக காட்டணும் அது. ஆனால் அது வந்து அவங்களோட கோவம் ஃபன்னாக காட்டணும். ஃபன்னில் முடிஞ்சதுக்கப்புறம் ரொமான்ஸ்க்கு ஜம்ப் ஆகணும் ஃபைட்டுக்கு நடுவில். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம், அதை அழகாக பண்ணிட்டு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டுக்கு கரெக்டாக பண்ணியிருப்பாரு அது. ஸோ ஃபினாமினல் ஜாப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பர் சார். இப்போ வந்து இந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு 2 days 2 to 3 days வந்து நம்ம தேட்டரோட புக்கிங்ஸ் பார்க்குறோம், ஹவுஸ்ஃபுல் இருக்குது, மேஜராக எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களுமே இப்போ தேட்டர் விசிட் போயிருக்கீங்க, நம்மளும் பார்க்க முடியுது. ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் என்ஜாய் பண்ண இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிச்சது. பட் ஸ்டில் ஒரு சில கிரிட்டிக்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒர்க் ஆகலைன்ற ஒரு விஷயம், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் மேபி எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இது கிரிட்டிக்ஸ்க்கு எடுத்த படம் கிடையாது. அது அவங்கள நான் தப்பு சொல்லலை. இது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்னு சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது. இது அது வந்து அது எடுப்பேன், அதுவும் எனக்கு ஆசை இருக்கு. ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம் ஒன்று பண்ணணும், டோட்டலாக நல்ல எமோஷ்னலாக பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் இந்த ஃபிலிம் வந்து கிரிட்டிக்ஸ்க்கான ஃபிலிம் கிடையாது. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கதையை வந்து சிம்பிளாக சொல்லணும். ஸோ தட் கதையை ஃபாலோ பண்ணுறதுல அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்க வேணாம். இப்போ ஒரு கதையை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கிராஃப்ட், மியூசிக், காமெடி, ஒரு ஆக்ஷனு, இதோட ஃபிலிம் மேக்கிங்கை வந்து என்ஜாய் பண்ணட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ கிரிட்டிக்ஸை நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நான் நிறைய இது பார்க்கவே இல்லை, நிறைய ரிவ்யூஸ் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பா அது பிடிச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ மேபி நீங்க எடுத்துக்கிட்ட அந்த விதம் சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக, இந்த கதையை ஃபாலோ பண்றது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக காஸ்டிங் வைஸும் நீங்க எடுத்துக்கிட்ட கவுண்ட் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு 7 பேர் 8 பேருக்குள்ள இருக்கிற கதை தான் அது. 8 பேருக்கு மேலே தேவையில்லாத கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் இல்லை, கேமியோலாம் கிடையாது, கொலாபரேஷன் கிடையாது. இந்த 8 பேருக்குள்ள இருக்கிற கதைன்னு இந்த காஸ்டிங் கவுண்ட் நீங்க எடுத்துக்கிட்டதுக்கும் அதான் காரணமா? ஆமா, இது வந்து ரிவால்வ் அரவுண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இது வந்து இன்டர் கனெக்ஷன்ல வரணும் அப்படிங்கிறது தான். நான் எதிர்பார்த்ததுல வந்து
அந்த இன்டர் கனெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணணும்னு ஓகே, நினைச்சேன். அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த connection. அதோட அது அது அந்த எடிட்டோட டியூரேஷன் கருதி அதெல்லாம் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் சப்ளாட் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கனெக்டடாக வருவாங்க. பட் இது வந்து திங்கிங் வந்து இந்த இவங்களுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பர்பஸ். சூப்பருங்க. சரி, ருக்மிணி வசந்த் இந்த படத்துக்குள்ள இருக்காங்கன்றப்போ ஆப்வியஸ்லி எங்களுக்கு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. அவங்க சும்மா ஒரு கமர்ஷியல் படம்னாலும் சும்மா அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்கள சுற்றி தான் கதை மேஜர் ஆஃப் த பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து இருக்கும். எனக்கு அந்த உருகுது சாங் நீங்கள் பிளேஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நம்ம ரிவ்யூ சொல்லியிருந்தோம், அது சும்மா ரொமான்டிக் சாங்காக மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்க, எதனால், இவங்க யார், இவங்களுக்கு என்ன பெயின் இருக்குன்றதை விஜய் சேதுபதி பார்க்குறாரு. அதில் ரொமான்ஸ் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி அவங்க ரோல் ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், அந்த சாங் பிளேஸ்மெண்ட் பற்றியும் சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தோட ஒரே எமோஷ்னலான கனெக்டடான கேரக்டர் வந்து ருக்மிணி மட்டும்தான். அவங்க மட்டும்தான் சீரியஸ்லி எமோஷ்னலாக இருப்பாங்க. இந்த இன்னொரு பொண்ணோட கேரக்டருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து லைட்டாக எடுத்துகிட்டு தான் அதை ட்ராவல் பண்ணுவாங்க லைஃப்பில். சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ என்னையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுங்களாம் அவங்களாம் என்னோட தான். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட சரி நாளைக்கு வரதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு வரதை அப்படி பார்த்துக்குவோம், அடுத்து அங்கே ஒரு வாரம் கழிச்சு தானே அந்த ப்ராப்ளம் இருக்குது, இப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க தான் எமோஷ்னலாக வந்துட்டு ஒரே கனெக்ட் அந்த கேரக்டருக்கு. அதுக்கு வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும், அது வந்து ஆக்டிங்காகவும் பண்ணணும். என்னதான் நம்ம லைட் ஹார்ட்டடாக படம் சொன்னாலும் சரி, அதுவும் அவங்க எல்லோரும் ரொம்ப சின்சியரான கேரக்டர்ஸ் தான், சீரியஸாக தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சாங்குக்குள்ளே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எனக்கு சாங்கையும் கெடுக்கக்கூடாது, சாங்க்கு ஒரு மூடு இருக்குது, அந்த சாங்கையும் கெடுக்கக்கூடாது. 2-3 இன்ஃபர்மேஷன் அந்த சாங்க்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் இவங்க மூடை தாண்டி அவங்களுக்கு ரொமான்ஸும் வரணும் அந்த சாங்க்குள்ளே. இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது லைஃப்பில், அந்த ப்ராப்ளமை தாண்டி அந்த சாங்க்குள்ளே வந்துட்டு ரொமான்ஸ் ஒர்க் ஆகணும். அதுக்கு வந்து அவங்களோட ஃபைன் ஆக்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர். ஸோ இதை தாண்டி வந்து 2 கேமியோ இருக்காங்க படத்தில். யாரு? ஒன்று நீங்கள், இன்னொன்று அவர் முருகர். 2 கேமியோவும் நாங்கள் எதிர்பார்க்கல. 2 பேரும் முக்கியமான சீனில் வரீங்க. ஸோ நீங்கள் உங்களை பிளேஸ் பண்ணிக்கிட்ட விதத்தை சொல்லுங்கள். அது வந்து அந்த கேரக்டராக எதுக்கு பண்ணோம் அப்படின்னா அதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ என்னடா இவன் திடீர்னு போய் கொள்ளையடிக்கிறான், திடீர்னு போய் இது பண்ணுறான் அப்படின்னா he has got some pastன்னு நம்ம வந்து அவருக்கு சொல்லியே ஆகணும். அதுக்கு ஜெயிலில் இருந்து ஒருத்தனுக்கு வந்து இது இருக்குது, அவன் என்னவோ ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு பண்ணணும். நான் சரி அது ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வருது, அதுக்கப்புறம் எண்டிங்கில் வருது. சரி நம்மளும் ஒரு மெமரியா நம்ம தான் இந்த படம் எடுத்தோன்னு ஓகே, அங்க இருந்துகிட்டோம், வருங்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ இந்த முருகர் கேமியோ அவர்தான் ஹீரோ. அவர்தான் ஹீரோவா? ஆமா, அவர் தானே பிளே டோட்டலாவே. ஓகே, இப்ப நம்ம ஹீரோங்கிறவர் வந்து டூல் தானே இதுக்குள்ள. இது நான் சொன்னேன்ல யூனிவர்ஸோட பிளேன், அதோட குறியீடு தான் அவரு அங்க. ஏன்னா யோகி பாபு ஒரு பர்டிகுலர் சீன்ஸ்ல பாக்கெட்லயே வச்சுட்டு இதுல வரும், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்க யூஸ் பண்ணிடும். ஃபுல்லா நீங்களும் பக்தர பயங்கர. ஆமா, சூப்பருங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம முருகர்னோடனே ஆண்டவன் இது கடைசி விவசாயி அண்ணன் சேதுண்ணா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதை முருகர் கனெக்ஷன் கொண்டு வந்துட்டேன். சரி, ஏன்னா நான் சேதுண்ணா வந்து உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சார். ஸோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க மேலே அவர் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து ஹிட் ஆனாலும் அடுத்த படம் பண்ணுவாப்புல, சரியாக போகலைனாலும் அடுத்த படம் பண்ணுவாப்புல, பிடிச்சாலும் பிடிக்கலாம் அவருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கள இருக்கக்கூடிய அந்த நட்பு, அந்த விஷயங்களை பார்க்கும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். ஓகே, என்னன்னாலும் நம்மளை வந்து விட்டு கொடுக்காத ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு பாண்டிங் தான். ஸோ அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்க சார். நீங்கள் சேதுண்ணா எப்படி சொல்கிறது, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. உண்மையிலே இது நிறைய பேர் கேட்குறாங்க இந்த இதுவை. எனக்கு வேர்ட்ஸை அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதை வந்து ஒரு அதான் தெரியல, வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. அது ஒரு பாண்ட். அது ஆக்சுவலாக நமக்கு இப்போ எதாவது தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணி உரிமையாக கேட்டுருவோம். மைண்டில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, டக்கு டக்குன்னு கேட்டுட்டு அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோ இதை கேட்கலாமா வேணாமா, இவர் என்ன நினச்சிப்பாரு, அந்த மூடுக்குள்ள அதுதான் கம்ஃபர்ட் ஜோனு எனக்கு. அந்த பாண்டிங் இருக்குது. இன்னொன்று வந்து அவர் அந்த கேரக்டர் வந்து அது அவரோட இருக்கிற கேரக்டர். அவர் வந்து என்ன நடந்தாலும் சண்டை கூட போடுவார், எல்லாம் பண்ணாலும் அந்த இதெல்லாம் பண்ணி கோவப்படுவார். எதாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். மனசார நம்பிட்டாருன்னா சொல்லுவாங்கல்ல, எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து அவர்கிட்ட பேசிக்காகவே அந்த குவாலிட்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்,
ஃபேமிலி அவர் ஆப்வியஸ், ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி வெல் விஷஸ் எது அவர் சுற்றி இருக்கிறவங்கள வந்து அவர் எப்போவுமே இல்லை லெட் கோ பண்ண விட மாட்டார். சூப்பர். ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஆறுமுககுமாரால் என்றைக்கு வேணாலும் கால் பண்ணி சேதுனா கூட ஒரு படம் பண்ண முடியும், ஒன்று இருக்குது பண்ணலாமா நம்ம அப்படின்னா நடக்கல. அது வந்து எப்படின்னா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு விஷயம். ஆறுமுககுமாரில் எப்போ வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒர்க்காக போகும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ஸு, அவங்களுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு லைனப்பில் இருப்பாங்க, நிறைய டைரக்டர்ஸ் லைனப்பில் இருப்பாங்க. அப்படிலாம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உடனே அவங்க, ஏன்னா அவர் ஒரு 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 ஹீரோவாக இருக்கார் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் அப்படி கொடுக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால போய் கேட்டு உடனே அடுத்த படம் பண்ணுங்க அப்படி சொல்லி அவரே நினைச்சாலும் பண்ண முடியாது. ஓகே, ஃப்ரெண்டுக்காக பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கும், அதுக்கு ஒரு லைனப் இருக்கும். அப்புறம் வந்து அவரை நம்பி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்புறம் கதை செட் ஆகணும், எந்த நேரத்தில் என்ன மாதிரி பொசிஷன் ஆகணும்னு இருக்கணும். ஸோ இதனால அது ப்ரொஃபஷ்னல். அதை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணிடுவேன். என்னடா நம்ம கேட்டு கொடுக்க மாட்டாருன்னு அந்த நினைப்பு எதுவுமே அது சின்ன பிள்ளைத்தனம் ஆயிரும் யோசிச்சேன் நான். ஆமாங்க. ஸோ இப்போ வந்து ரீசன் இப்போன்னு இல்லை, எப்போதுமே இது ஒரு ட்ரெண்ட். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த டைரக்டருக்கு வந்து தயாரிப்பாளர் இல்லை ஹீரோ வந்து கார் வாங்கி கொடுப்பாங்க. ஏஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஆனால் நீங்களே தயாரிப்பாளர். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நம்மளே வாங்கிக்க வேண்டியது. நம்மளே ஓகே, ஹீரோக்கு வாங்கி கொடுக்குறதுனா என்னென்னு யோசிக்கணும், இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்னு யோசிக்கணுமா? ஓகே. ஸோ மேபி நீங்கள் போட்ட பிளான் ஆஸ் அ ப்ரொடியூசராக இவ்வளோ நேரம் நீங்கள் ஆஸ் அ டிரெக்டராக சொன்னீங்க, ப்ரொடியூசராக ஏஸ் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு? ப்ரொடியூசராக வந்துட்டு நம்பராக வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது எனக்கு. வந்துட்டு வர்ற இதெல்லாம் பார்த்தோன்னா செலவாக பார்த்தோன்னா ப்ரொடியூசராக நான் வந்து கொஞ்சம் டைரக்டர் தான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு. ஓகே, ஸ்மார்ட்லியா? ஏன்னா வந்து செலவாக ஜாஸ்தி பண்ணிட்டோம். ஓகே, பட் ஓகே, கடைசியாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இருக்காது, கன்ஃபார்மா இருக்காது. சூப்பர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்டா வந்து அவர் யாருன்னே முடிக்கல. நீங்க ஓல்கண்ணன் யாருன்னே சொல்லாம யாரா நீன்னு கேட்குறப்போ உங்க பேர் போட்டீங்க. அவர் யாருக்குன்றதுக்கு ஏஸ் 2 வருமா? ஏஸ் 2 வர ஸ்கோப் இருக்கு, ப்ரீக்வலுக்கு ஸ்கோப் இருக்கு படத்துக்குள்ள. சரி, அவர் யாரா வேணாலும் இருக்கலாம். அவர் திருடனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஸ்பையா கூட இருக்கலாம். எனிபடி, அவர் எதா வேணாலும் இருக்கலாம் அவரு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது தான் விஷயம். ஸோ அது வாய்ப்பு, அது நம்ம ஏற்படுத்துறது, அது மார்க்கெட் உருவாக்கணும். அதுவா மார்க்கெட் ஒரு பக்கம் இல்லை. அந்த 96 2க்கு எதிர்பார்க்குறப்போ இதுலயும் ஒரு லூப் ஹோல் விட்டுருக்கீங்க. அப்போ விடுறப்போ ஏஸ் 2க்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட் உருவாக்குறது தான். ஓகே, எப்பவுமே பார்ட் 2ங்கிறது வந்து சீக்வல்லோ ப்ரீக்வல்லோ வந்து நம்ம டிசைட் பண்றது கிடையாது. மார்க்கெட் வந்து டிமாண்ட் பண்ணுவோம் அந்த படத்தை. இந்த இடத்துக்கு நமக்கு சீக்வல் வேணும் அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் டிமாண்ட் பண்ணும். அதுதான், அது டிமாண்ட் பண்ணிச்சுன்னா அது வரும், அது கண்டிப்பாக. சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ஹாப்பி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் உங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமுக்கும் கன்வே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.